வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் 22/6/5166 நாள் 8/10/2025 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 2:09 வரை மரண யோகம். ஆகவே காலை முதல் பின்னிரவு 2:09 வரை மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 2:09 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் பின்னிரவு 2:09 மேல் தாராளமாக வெளியூர் பிரயாணங்களை செய்யலாம், எவ்வித தங்கு தடையின்றி செய்யலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் 22/6/5166 நாள். ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் 8/10/2025. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:05 அயனம் தட்சிணாயனே. ருது வருஷ ருது. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சந்திர பகவான் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாகவும் பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாகவும் இருக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திரியானது ஆஸ்வீன பகுல பிரதம்யாம் பிரதமே திதி. 4 நாழிகை 9 வினாடி. காலை 7:40 வரை. அதன் பிறகு துதியாம் துதியை திதி. 54 நாழிகை 17 வினாடி. பின்னறிவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 5:28 வரை. அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி. இன்றைய சிராத்த திதியானது துதியாம் துதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் மெய்யன்பர்களும் தங்களது குடும்பத்தில், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆஸ்வின மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை துதியாம் துதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிர்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும். இது புரட்டாசி மாதமாச்சே, நீங்கள் ஐப்பசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இப்போ பண்ண சொல்கிறீங்கள. ஆண்டாண்டு காலமாக
தலைமுறையாக இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு வந்துருக்கோம். அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் கலியுகத்தில் பிராமணர்கள் அனைத்தையும் மாற்றுவார்கள், சாஸ்திரத்தையே மாற்றுவார்கள் என்று தான் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது. சிரார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும், சிரார்த்த திதிக்கு மட்டும் அந்த மாதத்தை தான் அனைவரும் கடைபிடித்து செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே தாங்கள் எவரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஐப்பசி மாதத்தில் உள்ள பிரகாரமே கடைபிடித்துக் கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம். 50 நாழிகை 10 வினாடி. பின்னிரவு 2 மணி 9 நிமிடம் வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதே, பூலோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்றர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு 2 மணி 9 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் அவமாக்கம். இன்றைய ராகு காலமானது நண்பகல் 12 மணி 5 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 35 நிமிடம் வரை. யமகண்டமானது 7 மணி 35 நிமிடம் முதல் 9 மணி 5 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 10 மணி 35 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 5 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு 2 மணி 9 நிமிடம் வரை மரணயோகம் நாளாகவும், பின்னிரவு 2 மணி 9 மணிக்கு மேல் அபபரணிய நட்சத்திரமாக நாளாக இருப்பதாலும் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராசிரமமானது உத்தரபூர்ணி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 9 மணி 18 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 54 நிமிடம் வரை சந்திராசிரமம். உத்தரபூர்ணி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 2 மணி 54 நிமிடம் முதல் இரவு 8 மணி 30 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபூர்ணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 8 மணி 30 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 9 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 2 மணி 9 நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை 7 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்து.